நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிரகம் எதன் அடிப்படையில் என்றால் குரு கிரகத்தின் அடிப்படையில். எப்படியும் நமக்கு இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் அந்த மாதத்தில் குரு பெயர்ச்சி ஏற்பட இருக்கிறது. அந்த சமயத்தில் சில நபர்கள் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலோ அல்லது பல பழமையான கோவில்களோ சென்று வருவார்கள். இருந்தாலும் குரு பெயர்ச்சி அன்று ஆலங்குடி சென்று வருவது மிகவும் நல்லது. ஏனென்றால் ஆலங்குடியில் இருக்கும் குரு பகவான் நவகிரக தலங்களில் குருவுக்கே உரியது. அதாவது நவகிரகத்தில் உள்ள குரு கிரகத்திற்கு உள்ள உரிய கோவில் என்றால் ஆலங்குடி தான். அது இருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். இங்கு குரு பகவான் சிவனை வழிபட்டுள்ளார். அதாவது இங்கு இந்த ஆலங்குடியில் குரு பகவானே சிவனை வழிபட்டுள்ளார். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஞானம் தருபவராக அருள்பாலிக்கிறார். மேலும் சுந்தரர் இங்கு வந்தபோது அருகில் வெட்டாற்றில் வெள்ளம் ஓடியது. அங்கு வந்த ஓடக்காரர் அவரை மறுகரையில் உள்ள கோவிலுக்கு அழைத்து சென்றார். பாதி வழியில் ஓடம் கவிழ்ந்ததால் சுந்தரர் சிவனை வேண்டினார். அப்பொழுது ஓடக்காரன் சிவனாக மாறி கரை சேர்த்தார். சுந்தரரை கரை சேர்த்தார். கோவிலுக்கு வந்த சுந்தரருக்கு சிவன் குருவாக இருந்து ஞான உபதேசம் செய்தார். இதனால் இவருக்கு ஞான தட்சிணாமூர்த்தி என்று பெயர் வந்தது. எனவே வரும் குரு பெயர் சென்று நிறைய நபர்கள் குருஸ்தலமான பல கோவில்களில், அதாவது புகழடைந்த கோவிலும் பழமையான கோவிலும் எல்லா இடத்துக்கு சென்றாலும் குரு பெயர்ச்சி என்று குருவிற்கே, அதாவது நவகிரகங்களில் உள்ள குரு கிரகத்திற்கே உரிய இடம்தான் ஆலங்குடி. அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள், அதாவது குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த பெயர்ச்சி ஆரம்பித்து ஒரு 2 மாதம் அல்லது 90 நாட்கள் அல்லது ஒரு 4 மாதம், இந்த மாதத்திற்குள் நீங்கள் சென்று வந்தாலே போதும். உங்களுக்கான அந்த பிரதிபலன், குரு பெயர்ச்சி பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் குரு கிரகம் மாறும் பொழுது, குரு பெயர்ச்சி அடையும் பொழுது நீங்கள் ஆலங்குடிக்கெல்லாம் செல்லும் பொழுது நிறைய நபர்கள் இருப்பார்கள். அந்த இடத்தில் திக்குமுக்காட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த கோவிலுக்கு சென்று வந்து தரிசனம் செய்து அங்குள்ள குரு பகவானுக்கு உங்களுக்கு வேண்டிய, உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய அத்தனை பேருக்கு அர்ச்சனை செய்து வர நிச்சயம் குருவருள் திருவருளாகி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல நன்மையை தருவார். எனவே இந்த வீடியோவில் நாம் குரு கிரகத்தின் அடிப்படையில் குரு பகவானின் விவரத்தை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.